இது சொந்தம். என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? நான் தான் சொன்னேன்ப்பா, இதுதான் என் முடிவுன்னு. ஏமா அப்படி புரியாம பேசிட்டு இருக்க? நீங்க தான்ப்பா என்ன புரிஞ்சுக்கல. உங்களுக்கு என் வேதனை புரியல. உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, என்னை சுத்தி இருக்க யாருக்குமே என் வேதனை புரியலப்பா. என் கஷ்டம் தெரியல. அப்படி இல்ல நந்தினி. அப்பா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா வாழ்வேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா நான் சந்தோஷமா வாழ மாட்டேன்பா. அதுதான்ப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. என் தவிப்பு வேதனையை புரிஞ்சுக்காம இந்த ஊரே எனக்கு அட்வைஸ் பண்ணதேப்பா. வலிக்குதுப்பா. ஒவ்வொருத்தர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசு கிழிச்சு ரணமாக்குதுப்பா. நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம என் அம்மா கிட்ட போய் நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கீங்க. அவங்க என்னடான்னா எப்பாடுபட்டாவது என் மனச மாத்தியே ஆகணும்னு சாம வேத தான தண்டம்னு எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறாங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த காலம் எல்லா காயத்தையும் ஆத்தும் மாத்தோன்னு எல்லாரும் எனக்கு மாத்தி மாத்தி சமாதானம் சொல்றீங்களே, உண்மையிலே உங்க மனசை தொட்டு சொல்லுங்கப்பா. இந்த காலம் உங்க காயத்தை மாத்திடுச்சா எல்லாம் ஆத்திடுச்சா? உங்க புள்ளைய இழந்துட்டு நீங்க தவிக்கிற வேதனைய வலிய இந்த காலம் சரி பண்ணிடுச்சா? உங்க புள்ளையோட நினைப்பு உங்களுக்கு வரதே இல்லையாப்பா? அவர் அப்படியே அடியோட மறந்துட்டீங்களா? மறக்க முடியலப்பா. அந்த காயம் இன்னும் இருக்குல்ல, மனசு வலிக்குதுல்ல, அந்த வேதனை சுருக்கு சுருக்குன்னு நெஞ்ச குத்துதில்ல. இதுதான்ப்பா நெஞ்சம். இந்த தவிப்பும் கண்ணீரும் தான் சத்தியம். மனசுல ஏற்பட்ட காயத்தை எந்த காலத்திலயும் மாத்த முடியாது. எத்தனை காலம் ஆனாலும் ஆத்த முடியாது. அந்த வலியோட என்னால இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போக முடியாதுப்பா. அப்பா, இதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக நான் சொல்லவே இல்லப்பா. ஏன் வேதனை என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன்ப்பா. புரியுது. இந்த ஊரு உறவு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன ஓட ஓட விரட்டினா நான் என்னப்பா பண்ணுவேன்? என்னால என்ன பண்ண முடியும்? அதான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னோட சாவுதான்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இப்ப நீங்க தடுத்து என் மரணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டீங்க.
அவ்வளவுதான். மத்தபடி என் மரணம் என் நிழல் மாதிரி என் கூடவே வரும்பா. போருமா, போறோம். இதுக்கு மேல என்னால கேட்டு இருக்க முடியாது. கோதையை நான் உனக்கு புது வாழ்வு கொடுக்கறோம்னு பாடாப்படுறோம். இருக்கிற வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்கிற. இதை நீ வாயா வார்த்தையா சொல்லல. எப்போ நீ விஷத்தை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டியோ, இதுக்கு மேல நான் ஒரு நாளும் வற்புறுத்தவே மாட்டேன். தயவு செய்து இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. உனக்கு இப்படிதான் இருக்கிற சந்தோஷம்னாக்க இரு, நீ இப்படியே இருந்துருமா. எப்படியோ நீ எங்களோட இருந்தா போற குழந்தை. நீ இல்லாத எங்களால் நினைச்சு பார்க்க முடியாது. எப்ப நீ இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியோ, மேற்கொண்டு நாங்க இதை பத்தி பேசல. உனக்கு எது நிம்மதியை தருதோ அந்த மாதிரி இருந்துக்கோ. உன்னை நாங்க தொந்தரவு பண்ணல. போ, உன் இஷ்டப்படி இருந்துக்கோ. போ. மா விஷாக்கா, டிகாஷன் போட்டியா? இப்பதான் பால் பாக்கெட்டை எடுத்துட்டே உள்ள நுழையிறேன். அதுக்குள்ள காஃபி போட்டியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லம்மா, பால் பாக்கெட்டை கவனிக்கலமா. விஷாக்கா, கார்த்தால எழுந்ததுல இருந்து என்னமோ தெரியல, மண்டையை பொளக்கிறது தலைவலி. சூடா ஒரு கப்பு காப்பி தாயே. என்ன மாமி, நெக்கிட்ட 10 கையா இருக்கு. என்ன ஆளாளுக்கு போட்டு இப்படி படுத்துறே? இல்லடா விசாக்கண்ணு, நான் விசாக்கண்ணு சும்மா வார்த்தையில கொஞ்சம் இருந்தா போதாது. கொஞ்சமாவது என் கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைக்கு இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்டா. கரெக்டால 5 மணிக்கே டிஃபன் கொண்டு வான்னு என்ன விரட்டுறாரு. அவருக்கு தான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள காஃபி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இது பாருங்க, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்டவ்ல ஒரு பக்கம் குக்கர் வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். இது ரெண்டுத்துல நான் எதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக பால் காய்ச்சி நான் காஃபி போடுவேன்? சொல்லுங்க. தெரியாம போயிடுதுமா. 5 மணிக்கு கிளம்புறாங்கிறது தெரியாம போயிடுது. நீ சந்தோஷ கவனிமா. பால என்ன அப்புறம் காய்ச்சிக்கலாம். அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணு, அப்புறம் அவன் கோச்சுக்கு போறா. காப்பி என்ன காலங்கத்தால குடிச்சானம்மா உடனே? ஏதாவது அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இந்த தலைவலிக்கு காப்பி குடிச்சாதான் சரியாகும்னு யாராவது சொன்னாளா? அதெல்லாம் பாத்துக்கலாம். தைலங்கில ஏதாவது தடவிக்கிறேன். நீ வேலையை பாரு. மாட்டு பொண்ணுனா அவள மனுஷியாவே யாரும் நினைக்கிறது இல்ல. ரங்க ரங்க நாதா, ரங்க 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 நாதா. பொதி சுமக்கிற மாட நினைச்சு அத்தனை பாரதிய தலைமையில ஏத்த விடு. மாமி, கார்த்தால எந்திரிச்சதும் என் மாட்டு பொண்ணு ஒரு வாய் காபி கூட கொடுக்கலன்னு அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு இருக்காது. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நானே காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, பரவாயில்லம்மா. உனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கல. ஏதோ யதார்த்தமா தான் சொன்னேன். நீ வேலை பாருமா. என்ன மன்னிச்சுக்கோ. என்ன மன்னிச்சிடுங்க மாமி. நீங்க காலம் பூரா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கஷ்டம் உங்க நல்லதுக்காக தான், உங்க நிம்மதிக்காக தான். மன்னிச்சிருங்க.
என்னம்மா காத்தாலே பலத்த யோசனை? எந்த கோட்டை பிடிக்க இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. அப்பா இன்னும் எழுந்திருக்கலையா? தூங்கிட்டு இருக்காரா? ஆமா, இன்னும் எழுந்திருக்கல. இப்ப ஒரு டேப்லெட்ஸ்லாம் இருக்கா? தீந்துடுதா? இன்னும் 2 நாளைக்கு இருக்கு, அப்புறம் வாங்கணும். ஆமா, ஏன் என்னவோ மாதிரி இருக்க? அது ஒண்ணு இல்ல, என்னமோ லேசா தலைவலி, அவ்வளவுதான், பெருசா ஒண்ணு இல்லப்பா. என்ன மாமி, உடனே உங்க புள்ளையான கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா? தலை வலிக்கிறது, ஆனா உன் ஆத்துக்காரி சூடா ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிறானே. ஏய் விசா, என்ன பண்ற? பாவம்பா விசாக்கா, காலங்கத்தால இருந்து அவளுக்கு வேலை, அவதான ஆட்டா என்ன பண்ணுவா? விசா, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? 2 நிமிஷம். விசா, என்ன விசா, எதுக்கு நீ அம்மா அப்படி பேசிட்டு இங்க வந்து அழுதுன்னு இருக்க? நேத்து நைட் பேசணுமே தண்ணி கொடுத்தன போறத பத்தி, அதுக்குதான் இப்படி மாமி கிட்ட இப்படி பேசுறது நீக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவ எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியறது. இந்நேரம் ஹால்ல மாமி நிச்சயமா கண் கலங்கிதான் உட்கார்ந்து இருப்பா. வணக்கம் மேடம். வணக்கம் வக்கீல் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். என்ன திடீர்னு நம்ம பசங்க மூலமா என்ன பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா வக்கீல் சார், முக்கியமான விஷயம்தான். இவங்க வரலட்சுமி. வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இவங்க ரிலீஸ் ஆகணும். இவங்க கேஸ்ல எனக்காக நீங்க ஆஜராகி வாதாடணும். வரலட்சுமிக்கு விடுதலை வாங்கி தரணும். செஞ்சிடலாங்க. என்னங்க இவங்க சொன்னதுமே சரின்னு தலையாடிட்டேன்னு நினைக்கிறீங்களா? மேடம் சொல்லிட்டா போதும், எனக்கு எல்லாமே சரிதான். மறுத்து ஒரு வார்த்தை கூட நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இல்ல, என் கேஸ் என்ன ஏதுன்னு கூட நீங்க கேட்கலையே. அதுக்கு என்ன இப்போ கேட்டுக்கிறேன். கேஸ் எவ்வளோ பெரிய சிக்கலான கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சட்டத்தில் நிறைய சந்து பொந்து இருக்கு. அது வழியா உங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அவர் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ சீக்கிரமா வெளி உலகத்தை பார்க்கத்தான் போற. வக்கீல் சார் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவாரு. அவர்கிட்ட உன் கேஸ் விஷயம் எல்லாத்தையும் சொல்லுமா. வக்கீல் சார், நான் திட்டம் போட்டு எதுவும் செய்யல. நடந்தது எல்லாமே தற்செயலாதான் நடந்தது. இதுல உண்மையான குற்றவாளின்னு பார்த்தா எல்லாம் அந்த கடவுள் தான், நான் இல்ல. என்கிட்ட சத்யான்னு ஒரு பையன் டியூஷன் படிச்சிட்டு இருந்தான். ஆமா, நேத்து உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்தேன்ல, முடிச்சிட்டியா? எங்க ஹோம்வொர்க் நோட் எடு. அது மிஸ். ஏண்டா ஹோம்வொர்க் நோட் எடு. ஹோம்வொர்க் பண்ணல மிஸ். ஹோம்வொர்க் எழுதாம வருவியா? வருவியா? ஹோம்வொர்க் எழுதாம வருவியா? சொல்லு, வருவியா? பெருசா பேசு. நடந்தது என்னமோ தப்புதான் சார். என் வைஃப் உங்க பையனை அடிச்சிருக்க கூடாது. ஆனா இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யல சார். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் எப்படி அடிக்கிறாங்களோ அப்படிதான் சார் அடிச்சாங்க.
எந்த மோட்டிவும் இல்லையோ? இல்ல, நீங்களே சொல்லுங்க மேடம். தங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ட ஒரு டீச்சர் அடிக்கிறாங்கன்னா அதுல என்ன உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா. செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் எவ்வளவு கொடுமை பாருங்க. அதை விட பெரிய கொடுமை, என் புருஷனும் அவங்க குடும்பமும் என்ன அப்படியே ஒதுக்கிட்டதுதான். அதுதான் என்னால தாங்க முடியாத வலியா இருக்கு. புரியுது மேடம். அவங்க முன்னாடி நான் விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும். வரலட்சுமி அடிச்சா எப்படி இருக்கும்னு என் புருஷனுக்கும் அவர் குடும்பத்துக்கும் நான் காட்டணும். நான் வெறும் வரலட்சுமி மட்டும் இல்ல, வீரலட்சுமின்னும் என் புக்காத்து மனுஷாளுக்கு நான் நிரூபிக்கணும். கண்டிப்பா நிரூபிக்கலாங்க. சட்டத்தில் சில சந்து பொந்து இருக்குன்னு சொன்னேன்ல, அது உங்க கேஸ்லயும் இருக்கு. அதை பயன்படுத்தி உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை நீங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாதுமா. இல்ல வரலட்சுமி, இதெல்லாம் ஒரு பெரிய உதவி இல்ல. உனக்கு நான் இன்னும் எவ்வளவோ செய்ய போறேன். அம்மா, நீ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்கம்மா போற? என்ன பண்ண போற? தெரியலம்மா, ஒண்ணுமே தெரியல. இது வரைக்கும் நான் எந்த முடிவுமே எடுக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமா சொல்றேன். நான் என் புருஷன் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேன். இத பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நீ என் வீட்லயே தங்கிக்கலாமா. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என் வீட்டுல என் பொண்ணு கார்த்திகா மட்டும்தான் இருக்கா. நீ அவளுக்கு உதவியா இருப்ப, அவ உனக்கு துணையா இருப்பா. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். வக்கீல் சார் எல்லா ஏற்பாட்டையும் பாத்துக்குவாரு. அவர் உனக்கு உறுதுணையா இருப்பாரு. கவலைப்படாத. என்ன வக்கீல் சார்? சரிங்கிறத தவிர நான் வேற ஏதாவது சொல்ல போறேனா? சரிதான். ரொம்ப நன்றி சார். ஐயோ சம்மந்தி, என்ன சொல்றீங்க? ஆமா சம்மந்திமா, நான் எதேச்சிய காத்தால மொட்டை மாடிக்கு போனப்போ நான் பார்த்தேன். நான் மட்டும் இந்த விஷம் இருந்த பால அவ கையில இருந்து தட்டி விடலைன்னா என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. என்ன நந்தினி இப்படி பண்ணதை நான் கோதையிட்ட கூட சொல்லலம்மா. கேட்டா மனசு நொறுக்கி படுவாள் இல்லையோ. என்ன சம்மந்தி, இந்த பொண்ணு இப்படி முரட்டுப்படி வாதம் பிடிக்கிறா? அவ மனசை மாத்துறதுக்கு நானும் எப்படியோ முயற்சி பண்றேன். எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டேங்கிறாளே. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நாம இவ்வளவு பிரயத்தனப்படுறோம். ஆனா நீங்க பண்ற முயற்சி எல்லாம் மனசுல வெறுப்பு உண்டாக்கி இருக்கே ஒழிய மனசை மாத்தலையே. சம்மந்தி, இவ்வளவு நாள் தங்கச்சியை வெறுத்துக்கிட்டு இருந்த அவ அண்ணன் வேலுவே இப்பதான் மனசு மாறி இருக்கான். எப்படியாவது தங்கச்சி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். இந்த நேரத்துல இந்த பொண்ணு மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா நாம என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? அதாம்மா, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நம்ம இத்தனை பிரயத்தனப்படுறோம். ஆனா அவகிட்ட எந்த சலனமும் இல்லையே, மாற்றமே இல்லையே. சம்மந்தி, நாம வாயால அவளுக்கு யோசனை சொல்றதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது. நாம அவளுக்கு வேற ஏதாவது யோசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுத்து அவளை சரி பண்ணலான்னு பார்த்தேன். நாம தடாலடியா ஆபரேஷன்ல இறங்கிட வேண்டியதுதான். ஆபரேஷனா? ஆமாங்க சம்மந்தி, மயிலே இறகு போடுனா அது போடாது. நாம தான் அதை இழுத்து பிடிச்சி புடுங்கணும். அதுக்கு வலிக்கதான் செய்யும். நாம இந்த வழியில போனாதான் அவளுக்கு ஒரு வழி பிறக்கும். என்னமோ உங்களுக்கு சரின்னு என்ன பண்றதோ அதை பண்ணுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நீங்க உங்க பொண்ணுக்கு நல்லதான் பண்ணுவேன். எப்படியாவது உங்க பொண்ணை சம்மதிக்க வச்சிருக்கோம், அது போறோம். நீங்க கவலைப்படாதீங்க சம்மந்தி. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரத்திலேயே நந்தினிய இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்ல வைக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. அது போருமா, சந்தோஷம். நடக்கட்டும், சீக்கிரம் நடக்கட்டும். நந்தினி, தற்கொலை முயற்சி பண்றியா நீ? தற்கொலை முயற்சி நான் பண்ணி காட்டுறேன் பாரு. நான் உனக்கு அம்மா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் சிவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? பூஜா ஹாஸ்பிட்டல் இருக்கால, 2 நாளாவது
சேஞ்ச் பண்ண சாரீஸ்ல அதான் எடுத்து வச்சிருக்கேன். பாரு, எனக்கு கூட இது தோணலையேடா. உனக்கு எப்போ இதெல்லாம் தோணுச்சு? ஓ, லஞ்ச் ரெடி பண்ணு. சரி மா, ரொம்ப லேட் பண்ணிடாத, சீக்கிரம். சரிடா, கத்தாத. நான் பிறந்த போது என் காதல் பிறக்கவில்லை, என் காதல் இறந்த போது நானும் இறந்து போனேன். பூஜா. இன்று புத்தாண்டு. சந்தோஷ் எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத பரிசினை அளித்தார். அந்த பரிசு எனக்கும் என் சந்தோஷுக்கும் இடையில் மட்டுமே தெரிந்த ரகசியம். அந்த ரகசியத்தை என்னுள், என் மனதினுள் மட்டுமே நினைத்து வைத்திருக்கிறேன். டைரியாகிய இதில் கூட குறிப்பிட எனக்கு. இன்று அந்த கோவிலில் வளையல் வாங்கி போட்டோம். 2 வளையல்கள் அம்மன் கையில் விழவில்லை. எனக்கு அது மனதிற்கு மிகவும் துயரமாக இருந்தது. நான் சந்தோஷுடன் இணைவேன மாட்டேனா என்ற அச்சம் காரணமாக என்னால் அன்று முழுவதும் சாப்பிட பிடிக்கவில்லை. சாப்பிட முயற்சித்து முடியவில்லை. அன்று இரவு வெகு நேரம் எனக்கு தூக்கம் வரவில்லை. ராஜம், எங்க போயிருக்க? ராஜம், ராஜம், ராஜம். என்ன சொல்லுங்க? என்ன ராஜம், என்னாச்சு உனக்கு? கூப்பிட கூப்பிட ஏன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க. இல்ல, நீங்க கூப்பிட்டது காதல வேலை தான். ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? உடம்புக்கு என்ன நல்லா இருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உடம்பெல்லாம் சரியாத்தான் இருக்கு. இல்லடி ராஜம், என்னிட எதுவும் மறைக்க பார்க்காத ராஜம். சொல்லு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?